வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது செப்டம்பர் மாதத்திற்கான நிகழ்ச்சி. இந்த செப்டம்பர் மாதம் 2 பகுதியாக பிரிக்கலாம். என்ன காரணம்னா, செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய் துலா ராசிக்குள் பிரவேசிக்கிறார். 15ஆம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார். 16ஆம் தேதி புதன் கன்னி ராசிக்குள்ளே வரார். 17ஆம் தேதி புரட்டாசி மாத பிறப்பு சூரியன் கன்னி ராசிக்குள் பிரவேசிக்கிறார். கிட்டத்தட்ட பாதி மாதம் பெரிய மாற்றங்கள் இல்லை. 2வது பாதியில் நிறையா மாற்றங்கள். இதுதான் பேசிக்காக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 6ஆம் வீட்டில் தொடர்ந்து இருக்கிறார். அப்போ செவ்வாயை சனி பார்க்கிறார். 6ஆம் வீடு முக்கியமாக எங்கே பிரச்சனைகள் வருது? இந்த கடன், ரோகம், சத்ருன்னு சொல்லக்கூடிய 3 வகையான பிரச்சனை தான். அப்போது சில பேருக்கு கடனால் பிரச்சனை, சில பேருக்கு ஹெல்த்தில் பார்த்திங்கன்னா, அதுவும் குறிப்பாக வயசானவங்க வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அதை ஹைலைட் ஆகும், பிரச்சனைகள் வரும். அப்போ வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள்னால் அது வயசானவங்களுக்குன்னு அர்த்தம் கிடையாது. கண்ட ஃபுட்டெல்லாம் வைக்கிறாங்க, எல்லோரும் போய் சாப்பிட்றாங்க. அப்போது வயிறு 5 வயது குழந்தையாக இருக்கலாம், 80 வயது முதியவராகவும் இருக்கலாம். யார் வேணால் அஃபெக்ட் ஆகும். அப்போ அதில் கவனமாக இருக்க வேண்டியது உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு பேசிக் டிசிப்ளின், அது ரொம்ப அவசியம். 2வது, செவ்வாயின்ற ஒரு பிளானட்டு ரத்தத்தை குறிக்கிறது. அப்போது என்ன நடக்குது? சத்ரு. இப்போ சத்ரு பாவத்தில் ஏதோ பிரச்சனை, வாய் சண்டை, ஏதோ ஒரு சண்டை. இப்போல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கறேன், ஏகப்பட்ட போதை பழக்கம், ஏகப்பட்ட குடி. அப்போது பார்த்திங்கன்னா, ஒரு சாதாரண சண்டை, டேய் ஏன்டா அங்கே நிற்கிற நடுவில் ரோட்டில் பிரச்சனை, வர வண்டி மோதிராதா, அதை எப்படி நீ சொல்ல முடியும்? நேரம் ஒரு கத்தி வச்சுருக்கான், உடனே சொருகிட்டு போயிடுவான். எதுக்கு சொருகிறான்னு அவனுக்கும் தெரியாது. ஒரு பெரிய பகை அப்படிங்கிற அவசியமே இல்லை. அப்படியெல்லாம் நிறைய நியூஸ் பார்க்குறோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கோபம், இதெல்லாம் ஏற்படுறது எப்போ? 6ஆம் வீடுங்கிறது பகையை பற்றி பேசக்கூடிய இடம். அதை சனி பார்க்குறார். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஈவன் ஆக்சிடென்ட்ஸ். அப்போது கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. பெரிய அளவுக்கு இந்த நிலை மாறும். எப்போ மாறும்? கிட்டத்தட்ட 16 தேதி. ஏன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா 14th இன்றைக்கி அங்கேருந்து மாறிடுவார். அதனால தான் செகண்ட் ஹாஃப் சொன்னேன். அப்போ செகண்ட் ஹாஃபில் நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 6ஆம் வீட்டுக்குடைய புதன் 6ஆம் வீட்டில் போயிட்டு உச்சம் அடைகிறார். இதனால் என்னையா பெரிய விஷயம்? புதனுடைய தன்மை என்னென்னா, பணத்தை பற்றி, கமர்ஷியல் ட்ரேடிங்கை பற்றி அதிகமாக பேசக்கூடியவர் புதன். அதே நேரத்தில் அந்த ஒரு காலகட்டத்தில் சுக்கிரன் 5ஆம் வீட்டுக்குள் வருகிறார். அப்போ என்ன செய்வான், பேங்க்கில் இதிலெல்லாம் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மெசேஜ் இதெல்லாம் வரும். உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு லோன் எல்லாம் ரெடியாக இருக்குது, வாங்கலாம், தேவை இருந்தால் வாங்க. அது 2 விதத்தில் வரும். ஒன்று ப்ரைவேட்டில் போய் மாட்டினீங்கன்னா அவ்வளோதான். முதல்ல அப்படியே குழஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேண்ட்டு சட்டையெல்லாம் உருவிடும். இந்த சஃபரிங்லேயும் நிறைய போய் மாட்டிக்கிறாங்க. எதுக்காகனா, இதெல்லாம் உங்களுக்கு வார்னிங் மாதிரி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ பணப்பழக்கம் நிறையா இருக்குது. நம்ம கடன் தேவை, தப்பே இல்லை. ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணணும் அப்படின்னா கடன் வாங்குகிறோம். அது நல்ல இடத்துல வாங்குகிறோமா, ஒழுங்கான கடனாக இருக்கா, சரியான வட்டி விகிதத்தில் இருக்கான்றதெல்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஆனால் கடன் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஏற்படும். சுப செய்திகள் சேரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஸ்டன்ஸ் பிளேஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் இருக்கிற வீட்டு பக்கத்துலேயே எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம். ஆனால் கொஞ்சம் தள்ளி இருக்கிற காலேஜாக இருக்கலாம், ஆனால் அது ரொம்ப பெஸ்ட்டு காலேஜாக இருக்கலாம். சில பேருக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அந்த வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் பெருகி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதனால் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காலம். 6ஆம் இடத்தில் சூரியனும் போகிறார். அப்போ சூரியன் சனி பார்வை. இதில் 2 விஷயம் இருக்குது. சனி சூரியன் பார்க்கும்போது அப்பாவுக்கு பிள்ளைக்கும் சண்டை வந்துடக்கூடாது.
சில இடங்கள்லாம் எல்லாம் ரொம்ப சர்வசேஷமாக நடக்குது. ஒரு காலத்தில் தந்தைனா பெரிய மரியாதைலாம் இருந்தது. இப்போல்லாம் அப்பா அப்படின்னா அவன் சரிக்கு சரியாக அவனும் சண்டை போடுறான். எதுக்காக சொல்ல வரேன்னா, தந்தை விட்டு தள்ளி போகிற இது அதான் நான் ஏற்கனவே படிப்பு மூலம் படிப்போ வேலையோ இல்லை திருமணமோ எந்த ஒரு காரணத்துக்காகவோ தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறது. ஏன்னா சனியும் சூரியனும் நேர் எதிர் திசையில் இருக்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான காலம்தான். ஸோ இந்த இந்த முதல் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபில் நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய காலம். அதனால் மனசில் ஒரு சந்தோஷம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இதை பொறுத்தவரையில் உங்களுக்கு அமையவிருக்கிறது. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 6ஆம் இடம் சம்பந்தப்படும் போது பொறுமை காக்க வேண்டும். கோபம், விரோதம்னா என்ன? கோபம். அப்போ அந்த கோபம் தான் உங்களை சுட்டரிக்கக்கூடிய நெருப்பாயிடும். நிதானமாக செயல்படுங்க. நிச்சயமாக நல்ல வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமையும். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 பகுதிகளாக பிரிக்கலாம். கிட்டத்தட்ட 14ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சியாளர், அதாவது துலாத்துக்குள்ளே போவார். அதற்கு அடுத்த நாள் 15ஆம் தேதி சுக்கிரன், அவர் 5ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். அப்புறம் 16ஆம் தேதி புதன், அவர் கன்னியா ராசிக்குள்ளே போகிறாரு. 17ஆம் தேதி மாத பிறப்பு. அப்போ ஒரு கிரகம் வரிசையாக பெயர்ந்துட்டே வருது. அப்போ இந்த நிலை என்ன? கிட்டத்தட்ட 14ஆம் தேதி தான் இதெல்லாம் தொடங்குறது. அப்போ முதல் 2 வாரம் ஸ்டேட்டஸ்கோ, அதாவது இருக்கிறது இருக்கிறபடி இருக்கும், நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இருக்கிறது இருக்கபடி இருக்கும், நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது 4ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் இருந்தால் சௌக்கியங்களுக்கு பஞ்சமில்லை, சந்தோஷங்கள் நிறைவாக இருக்கும், நிம்மதியாக இருப்பீர்கள், ஒரு பெரிய தொல்லைன்னு எதுவுமே இல்லை. நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நன்றாக நடக்கிற வழியில் இருக்குது. நல்ல செய்திகள் வந்து சேரும். குறுகிய கால பிரயாணங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அப்போது செகண்ட் ஹாஃபில் எப்படி இருக்குது சுச்சுவேஷன் அப்படின்னா, இப்போ தான் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா 3ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் 4ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்போ 3லிருந்து சுக்கிரன் 4ஆம் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவோம்? புதுசாக வண்டி வாங்குவோம், வீட்டை அழகுபடுத்துகிறீங்க, நல்ல ட்ரெஸ்ஸஸ் வாங்குறீங்க, ஒரு உற்சாகம் மனசில் ஏற்படுறது. இதெல்லாம் சுக்கிரனுடைய பாதிப்பு. பாதிப்புன்னு சொல்கிறது வந்து ஒரு வார்த்தை. அதாவது பாதிப்புன்னா அதுக்கான அது கெடுதல்னு அர்த்தம் இல்லை. அதனால் வரக்கூடிய மாற்றங்கள்னு எடுத்துங்க. அதுக்கு அடுத்தபடி புதனானவர் கன்னியா ராசிக்குள்ளே என்ட்ரு பண்ணி உச்சமடைகிறார். அப்போ 2 குடைவனும் 5 குடைவனான புதன் உச்சமடையும் போது புகழ், பெருமை, சகலத்தையும் பற்றியும் பேசுறது. அப்போ நுழைஞ்சோடனே வந்துடுமா? நுழைஞ்சோடனே வராது. அதுக்குன்னு ஒரு கால நேரம் உள்ளே போய் மூச்சாவது விட்டு கொண்டோம்னா, ஒருத்தர் வந்தார்னா ஐயா உட்காருங்க, சோஃபாவில் உட்கார்றாரு, காஃபி சாப்பிட்றீங்களா, அது போல தான். உடனே இல்லை, ஆனால் இந்த கோர்ஸ் ஆஃப் டைம். ஏன்னா உச்சமடைகிறார். அப்போ புதன் உச்சமாகும் போது என்னெல்லாம் நன்மைகள்? புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு பணிகள் சிறப்பாக நடக்கும், தொழில் தொடங்க முடியும். அதே போல் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, இன்னொரு இடத்துல வேலை மாறணும்னு நினைக்கிறீங்க, நடக்கும். வாழ்க்கையில் சில உயர்வுகளை எதிர்நோக்கி இருந்தால் அந்த உயர்வுகள் ஏற்படும். பல விதங்கள்லையும் நன்மை தான், நன்மையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய திட்டங்கள்லாம் பலிதமாகுது. படிக்கக்கூடிய மாணவர்கள் தமாஷா அவன் நினைக்கலாம், நான் கேம்பிரிட்ஜ் போகணும், அது போகணும், இது போகணும்னு. இதெல்லாம் பேப்பர் இதில் பார்த்துருக்கேன், படம் பார்த்துருக்கேன். நடக்கும், முயற்சி செய்யுங்கள், நடக்கும். அப்படிப்பட்ட காலம். ஏன்னா புதன் கல்விக்கு அதிபதி உச்சமாக இருக்கிறார். அதுக்குன்னு நம்ம சுழி வாங்கிட்டு நடக்கும்னு அவர் சொன்னார்னு திரும்ப போகக்கூடாது. திறமை இருக்கும் பொழுது நம்ம ஓடுறோம் ஒரு ரன்னிங் ரேஸில், ஃபோட்டோ ஃபினிஷில் வின் பண்ணுறது அப்படிம்பாங்க. பார்த்தீங்கன்னா 1/2 செகண்ட் இருக்கும், 1 செகண்டில் கம்மியாக இருக்கும். அதில் 100 மீட்டர்ஸ் டேஷ்லாம் அப்படி தான் இருக்கும். அப்போது அதில் அப்போ லக் ஃபேக்டருங்கிறது கொஞ்சம் தேவையாக இருக்குது. அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன். உழைப்புக்கு ப்ளஸ் லக், அந்த லக் வரும். அதனால் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது இந்த செகண்ட் ஹாஃபில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய் 5லிருந்து 6ஆம் வீட்டுக்கு போகிறார். செவ்வாய் யார்? 12ஆம் வீட்டுக்கு அதிபதி.
12ஆம் வீட்டுக்கு அதிபதி 6ஆம் வீட்டுக்கு போகிறார் அப்படின்னா அனாவசிய செலவுகள்லாம் குறையிறது. அதோடு மட்டும் இல்லை, சில நேரங்களில் உங்களுக்கு சில எண்ணங்கள் இருக்கலாம். நான் ஒரு ஃப்ளாட்டை புக் பண்ணணும், அதெல்லாம் தேவையாக இருக்குது எனக்கு. நீங்கள் நினைக்கலாம், தப்பில்லை, அதெல்லாம் நடக்கும். சரியான ஃப்ளாட்டை போய் புக் பண்ணுறது, சரியான இடத்த வாங்கிறது, அதுக்கான ஒரு பேங்க் லோன்ஸ் அதுவும் கிடைக்கும். அப்போது இந்த ஒரு காலகட்டம் மனசில் உற்சாகம், நிறைவு, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அதை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செகண்ட் ஆஃப் அமையிறது. அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே பாருங்கள், 11இல் சனி, 2இல் குரு, ப்ளஸ் எல்லா பிளான்ட்டும் எதையுமே ராங்கே இல்லையேப்பா, எல்லாம் ரைட்டு, நத்திங் இஸ் ராங். அப்போ நன்மை தானே, அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டக்காரர். நிலைமை மாறக்கூடிய காலம். ஒருவேளை தசாபுக்திகள்லாம் ரொம்ப மோசமாக இருந்தால் நம்மளை அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு பள்ளத்தில் ஓன்ட்டேன், மேலே ஏறணும்னு பார்த்தா வழிக்கின்னே இருக்கம்மா, அந்த மாதிரி. அப்போ கூட ஏதோ கிரிப்பு கிடைக்கும், ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. அதனால் பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்கள், ஏன் ஒரு 80% சொல்லலாம், ஓரளவுக்கு தசாபுக்திகள் பேக்கப்பாக இருக்கும். இது அப்சல்யூட்லி ஃபைன் நடக்கக்கூடிய அந்த கோச்சாரம். அதனால் உறுதியான முன்னேற்றம், அதிர்ஷ்டம், வெற்றி எல்லாமே தரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமையவிருக்கிறது. அப்போது நம்ம மனதை சீராக வைத்து கொள்ள வேண்டும். எப்போவுமே நமக்கெல்லாம் மேலே ஒரு சக்தி, அது தெய்வ சக்தி. அதை நம்புவவர்களுக்கு பூர்ணமான வெற்றி உண்டு. மிதுன ராசி, உங்கள் ராசியில் குரு சஞ்சாரம். அப்போ ராசியில் குரு சஞ்சாரம்னாலே அவர் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், திரிகோணஸ்தானங்கள். திரிகோணஸ்தானங்களை அவர் பார்ப்பதால் மிகப்பெரிய நன்மை. இது ஆரம்பமாக பார்க்கும்போது 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஏன்னா முதல் ஆஃபில், அதாவது 14ஆம் தேதி வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. 14ஆம் தேதி செவ்வாய் பயிற்சியாகி துலாத்து உள்ளே போகிறார். 15ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது சுக்கிரன் பயிற்சியாகிட்டு சிம்மத்துக்குள்ளே போகிறார். அப்புறம் 16ஆம் தேதி புதன் உங்கள் ராசிநாதன் கன்னிக்குள்ளே போகிறார். 17ஆம் தேதி சூரியனும் கன்னிக்குள்ளே வர்றார். இவ்வளோ பயிற்சிகள். அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், 14th ஏகப்பட்ட மாற்றங்கள். செகண்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த மந்த்து எல்லாம் நிறைவாக இருக்கிறது, நன்மையாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது, ரைட். செகண்ட் ஆஃப் ஆஃப் த மந்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல செவ்வாய் பயிற்சியாகி போனால் செவ்வாய் சனி பார்வை நீங்கும். குறிப்பாக வேலை பார்க்குறவங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற சனி எப்போவுமே ஒர்க் ப்ரெஷரை கொடுக்கும். ஆனால் இது எப்படி, இதை சொன்னால் தமாஷா சொல்கிறேன், ஒரு மாடு வண்டி இழுத்துட்டு ஓடிட்டுருக்கோம் கிராமப்புறத்துலாம் பார்த்தீங்கன்னா, இவன் என்ன செய்வான், தார் குச்சியுமா நல்லா ஷார்ப்பாக இருக்கும், அதை எடுத்து அதோடைய பட்டக்ஸில் குத்தினே இருப்பான். அதுக்கு என்ன வலிக்கும். அப்படி ஒரு பாஸ் இருந்திருப்பான். அந்த பாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போவான், இல்லை வேலையை விட்டுட்டு போயிடுவான். அந்த நிலை தான். அப்போது உங்களுக்கு ரிலீஃப், உங்களுடைய சின்சியாரிட்டி, உங்களுடைய கேப்பபிலிட்டி எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் மீறி யாராவது ஒரு இரிட்டன் ஃபேக்டர் இருக்கிறவன் தள்ளி போவான். என்ன காரணம்னா செவ்வாய் சனி பார்வை மாற்றம். அதுக்கப்புறம் பாருங்கள், சுக்கிரன் 3ஆம் வீட்டுக்கு போகிறார். 12ஆம் வீட்டுக்குடைய அதிபதி 3. அப்போ ஒருவேளை உங்களுக்கு நல்ல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம், இல்லை சேஞ்ச் ஆஃப் ஜாப் கிடைக்கலாம். சில நன்மைகள்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. சில பேர் கம்பெனிக்குள்ளே இருப்பான், ஆனால் வேறு ப்ராஜெக்ட் போட்டால் பெட்டர், இந்த ப்ராஜெக்ட் எனக்கு சரியில்லைலாம் சொல்கிறாள்லாம் இருப்பான். ஸோ அது மாதிரி வேறு ப்ராஜெக்ட் கிடைக்கும். நல்ல மாற்றங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, 3ஆம் வீட்டிற்குடைய சூரியன் 4ஆம் வீட்டுக்கு போய் 4ஆம் வீட்டில் உங்கள் ராசிநாதனான புதன் 4ஆம் வீட்டை அவருடைய இன்னொரு வீடான கன்னி ராசிக்குள்ளே போய் உச்சமடைகிறார். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அப்போது முக்கியமான ஒரு இது, சில நேரங்களில் இடப்பெயர்ச்சி, கம்பெனி மாற்றங்கள், இல்லை புதுசாக நான் வீடு மாற்றி போகிறேன், லொக்கேஷன் சேஞ்சஸ், இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். அப்போ இன்னும் கம்ஃபர்டபுள் ஹோம், கம்ஃபர்டபுள் பிளேஸ், இதுக்கெல்லாம் நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள். 4ஆம் இடம் பலப்படும் பொழுது கல்வியில் வெற்றி, அதை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான நன்மைகள் நடக்கிறது. அது போக வசதி வாய்ப்புகள் பெருகுகிறதுன்னு அர்த்தம். இது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு காலம்.
ஆனால் வேலையை பொறுத்த வரைக்கும் 10ல் சனி இருக்கும்போது அது கான்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஜாபில், ரிலாக்ஸ்டாக இருக்காது அட்மாஸ்பியர். இருந்தால் கூட ஒன்று ப்ரெஷர் இருக்கலாம், அதாவது கடுமையாக நீங்கள் உழைக்கலாம். ஆனால் இரிட்டன் ஃபேக்டர்ஸோடு நீங்கள் உழைக்க முடியாது. அந்த இரிட்டன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நகர்ந்து போகிறதுனால மனசில் ஒரு தன்னம்பிக்கையோட உங்கள் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராகும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக ஆகிடுது. அப்போது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் யாரை போய் அடைய வேண்டுமோ அவரை போய் அடையும். எல்லா விதத்திலையும் நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய ஒரு மாதம், மாற்றங்களை தரக்கூடிய மாதம், வெற்றியை தரக்கூடிய மாதம். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன? சனி 9ஆம் வீட்டில் இருக்கிறார். அதாவது அஷ்டம சனியாக இருந்தபோது இருக்கிற பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குது. 9ல் சனி. க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். சில பெரியவர்களுடைய நட்பு இதெல்லாம் கூட ஏற்படும். அதே போல் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவினால் உடல் ஆரோக்கியம் பெருகும். ஏன்னா அவர் நேராக பார்க்கக்கூடிய இடம் 6ஆம் வீடு. அதனால் கடன், ரோகம், சத்ருன்னு சொல்லக்கூடிய தொல்லைகள்லாம் நீங்கிறது. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் வீட்டுக்கு போகிறார். சுக்கிரன் யார்? 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. 11ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் 2ஆம் வீட்டில் போனால் தனயோகம். அப்போ என்ன நடக்கும்? நான் இது வரைக்கும் 100 ரூபா சம்பாதிச்சிருந்தேன். தெர் இஸ் எ ஸ்கோப். ஜாதகத்தை பொறுத்தது 100ங்கிறது 110 ஆகலாம், 120 ஆகலாம், 130 ஆகலாம், 150 கூட ஆகலாம். அது ஜாதகத்துடைய வலிமையை பொறுத்தது. ஆனால் நிச்சயமாக ஒரு உயர்வு உண்டு வருமானத்தில். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்கள் ஏற்படும். ஏன்னா தொடர்ந்து என்ன ஆகுது? 12ஆம் வீட்டுக்குடைய புதன் 3ஆம் வீட்டுக்கு போகிறார். சிறு குறுகிய கால பிரயாணங்கள். சில பேருக்கு ஃபாரின் விசிட்ஸாக இருக்கலாம். சில பேருக்கு நம்ம குழந்தைகளோட, மனைவியோட வெளிநாட்டில் இருப்பான். இந்தியாவில் வந்து அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துட்டு போவான் இல்லையா? சில உல்லாச பயணங்கள், ஒரு மாதம் லீவ் போட்டு போகிறேன். இந்த மாதிரி ரிலாக்ஸ்ட் அட்மாஸ்பியர்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய காலம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டீன் அஃபேர்ஸ்லேருந்து மாற்றம். உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனுங்கிறது இன்னும் பெட்டராக இருக்குது. ஆரோக்கியம் நல்ல பேக்கப், வித் எக்ஸலண்ட் பேக்கப் சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் எப்படி சொல்லலாம்னா, எப்போவுமே ருட்டீன் அஃபேர்ஸில் போயிட்டு இருந்தால் லைஃப் போர் அடிச்சிடும். அப்போ இது போல் சில மாற்றங்கள்ங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டானிக் கொடுக்குற போல் இருக்குது. இது ஏற்படக்கூடிய ஒரு காலமாக செகண்ட் ஹாஃபில் ஏற்படும். எப்போவுமே புதன் உச்சமானால் எஜுகேஷனுக்கு ரொம்ப நல்லது. 2வது விஷயம், புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அது ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம். என்ன காரணம்? 12ஆம் வீட்டுக்குடையவர் 3ஆம் வீட்டில் உச்சம், அது புதன். 12னா செலவு. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா என்னதான் வெறுங்கை முழன்னா கூட ஒரு ஆஃபீஸாக திறக்கணும்ல, செலவுகள் உண்டு இல்லையா? அந்த செலவுகள். 4ஆம் வீட்டுக்கு செல்லக்கூடிய செவ்வாய், அதாவது துலாத்துக்குள்ளே போகிற செவ்வாய் பார்க்கக்கூடிய இடம் 10ஆம் வீடு. அப்போ தொழிலில் நல்ல முன்னேற்றம். இன்னொரு இடம் அவர் பார்க்குறார். எது? 11ஆம் வீடு, லாபஸ்தானம். ஏற்கனவே லாபாதிபதி 2ஆம் வீட்டை வந்து உட்காந்துட்டாரு. அது தன யோகம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நல்ல ரிசல்ட்ஸு. ஒரு ஒரு சர்ப்ரைசிங் சேஞ்சஸ், சர்ப்ரைசிங் ஆஃபர்ஸ், இது எல்லாமே செகண்ட் ஹாஃபில் ஏற்படும். இது உங்கள் நிலையை உயர்த்தும். உங்களுக்கு பெயருக்கும் புகழுக்கும் பெரிய அளவு உயர்வுகளை தரக்கூடிய காலம். அதனால் இந்த மாதம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்புகளை கொண்ட மாதமாக அமையும். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? அஷ்டமத்தில் சனி அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்காங்க. அது தொல்லை ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு அஷ்டம சனியை என்ன பண்ண முடியும்? அந்த தொல்லையை அவர் கொடுத்துட்ருப்பார். அவர் வேலை அந்த இடத்துல இருக்கும்போது அவர் வேலையை அவர் செய்கிறார். ரைட். உங்கள் ராசிக்குள்ளே சுக்கிரன் நுழைகிறார். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் நகர்ந்து 3ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். அப்போ மனசில் தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு பழைய ஃபார்முக்கு நான் வரேன் அப்படிங்கிற அர்த்தம். முக்கியமான ஒரு ட்ரைட்ஸ் என்னென்னா தன்னம்பிக்கை தான், கான்ஃபிடன்ஸ் தான். எதுவுமே வேண்டாம், தைரியஸ்தானம் மட்டுமே வலுத்திருந்தால் போகும்.
ஒருவன் வானத்தையும் வெள்ளை வளைப்பான். அந்த ஒரு தைரியம் தான் தேவை. என்னால் முடியுமா? உன்னால் முடியும். அப்படிதான் பாலச்சந்தர் முன்னாடி எடுத்தா உன்னால் முடியும் அப்படின்னு, அதான் உன்னால் முடியும் தம்பி தம்பி அந்த பாட்டே வரும். அது அதாவது ஒரு மனுஷன் டெட்டர்மினேஷன் தான் அவனை பெரிய அளவு உயர்த்தும். சோர்ந்து போய் நம்மகிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருந்தால் கூட நானா பண்ண முடியுமா? நான் முடியாம போயிடும். அரைகுறையாக கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம் டேலண்ட்ஸு. ஆனால் நான் சாதித்து காண்பிப்பேன்கிறவங்களுக்கு அந்த சாதனையும் நடக்கும். அடுத்தபடி தனஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் சனியினால் நமக்கு வர வேண்டிய டியூஸ் வராது. அதுவும் கவர்மெண்ட் சம்மந்தமாக டீல் பண்ணிட்டுருவங்களுக்கு பில் பாஸ் ஆகாது சரியா. நிறைய தொல்லைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மாறும். இப்போ புதன் அவர் 2ஆம் வீட்டுக்கு போகிறார். அதாவது புதன் உங்களுக்கு எப்படிப்பட்டவர்னா 2ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் உடையவர். அப்போ ஃபைனான்ஸுக்கு சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி புதன் தான். புதன் 2ஆம் வீட்டுக்கு போகிறதுங்கிறது 11ஆம் வீட்டுக்கு அதிபதி 2ல் போகிறதுன்னா தனயோகம். அதில் சிறப்பான தனயோகம் இது. என்ன சிறப்பான தனயோகம்? உச்சமடைகிறார் இந்த இடத்துல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும். அதே நேரத்தில் சனி பாட்டுக்கு அங்கே இதை பார்த்துட்டு இருப்பார் 2ஆம் வீட்டை. அப்போ புதனுடைய வேலை என்ன? 100 ரூபா சம்பாதிச்சவனுக்கு நான் 150 ரூபா தரணும். அது புதனுடைய வேலை. இந்த 50 ரூபாய் நீ எப்படி வாங்குறேன்னு நான் பார்த்துடுறேன். இது சனியுடைய வேலை. அவர் வேலையை அவர் செய்வார், இவர் வேலையை இவர் செய்வார். வாட் இஸ் த சொல்யூஷன்? பணம் வரும், ஆனால் செலவுகள் ஏற்படலாம். 2வது விஷயம், வாக்கினில் இனிமை இருந்தால் பெரிய சாதனைகளை சாதிக்க முடியும். பணிவு, வாக்கினில் இனிமை, இது 2ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை புதன் தருவார். அப்போ சனி பார்த்ததுனாலையும் தடைகள் ஏற்படாது. உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவன் சொல்லுவான், அவன் ரொம்ப நல்லவனை, அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் சின்சியர் சொல்லுவான். அவனுக்கு கொடுக்காட்டா யார் கொடுக்குறது? ஒரு 4 பேர் எப்போவுமே ஒரு விஷயம் நடக்கிறதுனா அதை தடுக்கிறதுக்கு இருப்போம். சார் அவர் ரொம்ப பெஸ்ட்டு சார், இருந்தால் கூட இப்போ கொடுத்தீங்கன்னா அவர் அதை விரைமாக்கிடுவார் சார், அவருக்கு சேவ் பண்ண கூட தெரியாது சார். எவ்வளோ நல்லவன் பாருங்கள். கொடுக்கறத டைரெக்டாக கொடுக்காதன்னு சொன்னால் இவன் வில்லன் ஆகிடுவான்ட்டு இப்படியெல்லாம் பேசுகிறாள்லாம் நிறைய பேர் இருக்கான் நாட்டில். என்ன சொல்லலாம், நாக்கில் தேன் ஆனால் கக்கிறது விஷம், இப்படிப்பட்ட ஆட்கள் சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் மீறி எப்படி ஒரு காரியம் நடக்கும்னா பணிவு. அந்த பணிவு தான் பெரிய சாதனைகளை நிகழ்த்தி காட்டக்கூடியது. ஸோ அது நடக்கும். அப்போ அது உங்களுக்கு இருக்கணும். இது ஒரு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய மாதமாக, அதுக்கான ஒரு தொடக்கமாக இருக்குது நிச்சயமாக. அதுபோல் ஒரு காலகட்டம், மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்கு. 11ஆம் வீட்டில் குரு இருக்கார், அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 5ஆம் வீட்டை பார்த்தா அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறார். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உருவாக்குகிறார். திருமணம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கும் போது அந்த விஷயங்கள்லாம் வெற்றி தந்து திருமணம் என்பது நிச்சயப்படும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி கொஞ்சம் தொல்லை. ஆனால் அஷ்டமத்து சனிக்கு அதர் சைட் பார்த்தெல்லாம் எல்லா கிரகமும் ஒன்று கூடி உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக சில தொல்லைகள் ஒரு பக்கம் இருந்தால் கூட மிகப்பெரிய வெற்றிகள் இன்னொரு பக்கம் இருப்பதால், முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன, முயற்சின்னு நான் முதல்ல சொன்னேன். ஸோ இந்த முயற்சி இதெல்லாம் இருக்கும்போது எப்படிப்பட்ட தடை இருந்தாலும் நீங்கள் தான் வெற்றியாளர். அது போன்ற சூழல்களை தரக்கூடிய மாதமாக இது அமையவிருக்கிறது. கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும், உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆள் யார் அப்படின்னா உங்கள் ராசிநாதனான புதன் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ துலாத்தில் பார்த்தீங்கன்னா சனி உள்ளே வராரா, பெரிய நன்மையை தருவார். ஏன்னா அந்த இடத்துல உச்சமாறாருட்டு. ஆனால் உங்களுக்கு எப்படின்னா மூலத்திரிகோணம், உச்சஸ்தானம் எல்லாமே உங்கள் தான். அது யார்? புதன். ஸோ புதன் கன்னியில் இருக்கக்கூடிய காலம் ஒரு பெரிய விவிஐபி, உங்களுக்கு கேட்டதெல்லாம் தரக்கூடிய ஆள். உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து சொல்லுப்பா அப்படின்னு நிதானமாக பேசினா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க, அதுதான். ஆனால் இந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப், அதாவது 16ஆம் தேதி இது நடக்கும். கிட்டத்தட்ட 17ஆம் தேதி மாத பிறப்பு. அப்போ வந்து சூரியனும் உள்ளே வரார். சுக்கிரன் 15ஆம் தேதி சிம்மம் 12ஆம் வீட்டுக்கு வரார். அதே நேரத்தில் செவ்வாய் 14th, அவர் தான் ஆரம்பம். 14th இந்த மாதத்தில் அவர் 2ஆம் வீட்டுக்கு போகிறார். ஸோ இவ்வளவு நிகழ்வுகள் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னா பெரிய மாற்றங்கள் இல்லை முதல் ஹாஃபில்.
ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் நல்லபடியாக தான் நடக்கிறது. அது தொடர்ந்து நல்லபடியாக நடக்கும். நிம்மதியாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள், பிரச்சனை இல்லாமல் இருப்பீர்கள். சில நேரங்களில் புதிய மாற்றங்கள், நாக்கிங் அட் யுவர் டோர்ஸ், இதில் மாறுறது, அது செய்கிறோம், இது செய்கிறோம், எல்லாம் செய்வோம். இதெல்லாம் நிகழக்கூடிய காலம். நிம்மதியாகத்தான் இருக்கும் முதல் 2 வாரங்களும். அதுக்கப்புறம் இந்த நிகழ்வுகளை பற்றி நான் தான் முதல்லே பேசுகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் செவ்வாய் போகிறார். செவ்வாயார் 3க்கும் 8க்கும் உடையவர். நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களில் சில நேரங்களில் கொஞ்சம் பதட்டம் தெரியலாம். அந்த பதட்டம் எதனால் வருதுன்னா, ஒரு காரியத்தை வேகமாக சாதிக்க வேண்டும் என்று. சில நேரங்களில் விவேகத்தை இழந்து விடுவோமா? சான்சஸ் ஆர் தேர். அப்போது விவேகமாக இருக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கிறது. அவசரப்படாதீங்க, வார்த்தைகளை விடாதீங்க. இது ஃபஸ்ட்டு திங். 2வது விஷயம் நம்ம பார்த்தோம்னா, சுக்கிரன் 12ல் இருக்கார். நம்ம மனம் எப்படி ஈடுபடும்னா, 12ல் சுக்கிரன் இருக்கும்போது லக்ஸூரியஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு பிடிக்கும். ஒரு கார் வேணும் எனக்கு, ரைட். இந்த காரு இந்த மாதிரியான ஒரு பிராண்ட் கார் சர்வ்ஸ் த பர்பஸ் அப்படின்னு இருக்குது. ஆனால் அப்படி இல்லை, நான் ப்ரீமியம் காசு பார்த்து போவேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு ஆசைப்படும். அப்போது இது போல் 4 கார் வாங்குகிற விலை அந்த ஒரு காரோடைய விலை. பரவாயில்ல, நான் அதான் வாங்குவேன். இது 12ல் இருக்கக்கூடிய சுக்கிரனால் வரக்கூடிய வேலை. அப்போ சில நேரங்களில் இதனாலே கொஞ்சம் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டும் சில விஷயங்களும் நமக்கு ஏற்படலாம். அது அவளுடைய இதை பொறுத்தது. அதுக்குன்னு நீ வாங்காத வாங்கலாம் நான் சொல்லேன். உங்களுடைய ராசியில் சூரியனும் புதனும் இருக்கும்போது எக்ஸலண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில் ஏற்படும். இந்த காலம் இப்போ வேலை இல்லாத நிறைய பேர் ஊஸ் அவுட் ஆகிட்டேன், அது ஆகிட்டேன், இது ஆகிட்டேன், இந்த ஐடி எம்ப்ளாயீஸ், இந்த ராசியில் பிறந்த இந்த ஐடி எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் இப்போ அது மாதிரி வேலை இல்லாமல் போகிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இன்டர்வியூஸ், திரும்ப நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமையும். உங்களுடைய திறமை பளிச்சிடும். நீங்கள் உங்கள் அப்ரோச் எல்லாருக்கும் பிடிக்கும். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஆர்கனைசேஷனில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவார். 7ஆம் இடத்தில் இருக்கும் சனி முக்கியமான நல்ல மாற்றங்களை எல்லாம் நிகழ்த்துவதற்கு தயாராக இருக்கார். இது எல்லாமே அட்வான்டேஜஸாக இருக்குது. உங்களுடைய ஹெல்த் ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். என்ன காரணம்னா, இவ்வளோ நாள் செவ்வாய் சனி பார்வை, உங்கள் ராசியில் செவ்வாய், அதை சனி பார்த்தார். அப்போது நிறைய முரண்பாடுகள், இந்த முரண்பாடுகள்லாம் நீங்கி ரொம்ப நல்லது ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ எது செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா மோர் எனர்ஜி, நம்ம உடம்புல மனசில் எல்லாத்துலேயுமே வந்து எனர்ஜி லெவல் கூட்டுறது. அதனால் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எபிலிட்டி இன்னும் நல்லாகும். அதனால் உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸும் நல்லாகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல அருமையான இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் எடுத்த காரியங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றியை உங்களால் சாதிக்க முடியும், அடைய முடியும். என்ன காரணம்னா, புதன் உச்சம் அடைகிறார். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்களோட ஹெல்த்து விஷயங்கள் கூட நல்லாகும். ஹெல்த்து டிசார்டர்ஸ் எல்லாம் மாறும். காரிய சித்திகள்னு சொல்லுவோம். ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய வன்மை பெருகும். அதனால் எப்படி பார்த்தாலும் என்ன சொல்லலாம், 4th கியர் இல்லை 5th கியர், அது யூஸே பண்ண முடியாமல் இருக்கும் நம்ம சிட்டிக்குள்ளெல்லாம் நிறைய காசில். இப்போ 5th கியரை போடலாம் நீங்கள், அது செகண்ட் ஹாஃபில். அப்படி ஒரு வன்மை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம், வெற்றியை தரக்கூடிய காலம். நல்ல மாற்றங்களை நிச்சயமாக நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும்பொழுது அந்த மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு காலமாக அமையும். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் சனி, 9ஆம் வீட்டில் குரு, ரொம்ப சாலியன் ஃபீச்சரே அதான். இப்போ 6ல் சனி இருக்கும்போது செவ்வாய் பார்வை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்போ என்னென்னா, உடம்புல நமக்கு வரக்கூடிய சில உபாதைகள் ஏற்படலாம். ஏன்னா அது 6ஆம் வீடு, அது செவ்வாய் சும்மா போயிட்டு ட்ரிகர் பண்ணிகிட்ருக்கார். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி நர்வ் சம்மந்தமாக, அப்புறம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உஷ்ணாதிக்க நோய்கள், இந்த மாதிரி வெவ்வேறு விதத்தில் பாதிப்புகள் உண்டு தான். ஆனால் இந்த பாதிப்புகள்லாம் 14 தேதிக்கு அப்புறம் தீர்ந்து போகும். என்ன காரணம்னா, செவ்வாய் மூவ் ஆகிறார். அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளே செவ்வாய் வந்தாலும் சனி பார்வையிலிருந்து விலகுகிறீர்கள்.
அதே நேரத்தில் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நன்மையைத்தான் செய்வார், வெற்றி வாய்ப்புகளைத்தான் தருவார். அப்போ உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் அமையும். ஏன்னா அந்த 6 குரு 9ஆம் வீட்டிலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் குருவினுடைய அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நன்மைகள் பூர்ணமாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலமாக இது மாறிவிடும். அதனால் எந்த ஹெல்த்து பற்ற இஷ்யூஸ் இருந்தாலும் சரியாகும். ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில் இருக்கக்கூடிய செட்பேக்ஸ் எல்லாம் சரியாகும். ஒரு புதிய உற்சாகத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம், அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் உணர முடியும். அதே நேரத்தில் சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் 10ஆம் வீட்டில் இருப்பதும் சிறப்பு தான். 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டுக்குள்ளே வரார், கிட்டத்தட்ட 15ஆம் தேதி அன்னைக்கு. அப்போ சுக்கிரன் 11ஆம் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? லாபஸ்தானம், சொத்துக்கள் வாங்கிறது, வீட்டை அழகுபடுத்துவது, பெரியவங்களுடைய ஆசைகள், நமக்கு பிதுர்ராஜ்யத சொத்துக்கள் கூட சில நேரங்களில் வந்து சேருவது, மனைவியால் நன்மை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகும். ஏன்னா 11ஆம் வீடுங்கிறது லாபம். இப்போ உங்கள் ராசிநாதன் 11 இருந்தால் உங்களுக்கு அது லாபம். அப்போ ஆரோக்கியம், ஃபிசிக் நன்னாகும். 12ஆம் இடத்தில் புதன் உச்சமடையும் போது படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படுவார்கள். உங்களுடைய ஞாபக சக்தி பெருகும். அந்த ஸ்பான்டேனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஐக்யூ அது இதெல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் அதிகமாகும். சரியான நேரத்தில் சரியான ஒரு பேச்சு வெளிப்படும். சூரியனும் புதனும் 12இல் இருக்கும் பொழுது உங்களுடைய அனலிட்டிக்கல் சென்ஸ் பிரமாதமாக இருக்கும். அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது எமோஷன், லாஜிக் இதெல்லாம் பேசுவோம். லாஜிக் தான் இந்த ஒரு விஷயத்தை பகுத்த ஆய்வது. அந்த பகுத்தாய்வு என்பது பிரமாதமாக இருக்கும். குறிப்பாக இது யாருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். அதே போல் ஐடி ஃபீல்டு மட்டும் இல்லை, லாயர்ஸாக இருக்கிறவங்க, வாக்கை தொழிலாக கொண்டவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய ஒரு காலமாக இது அமையிறது. அதோடு மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சில புதுமையான சிந்தனைகளை உங்களுக்கு புகுத்துவார். அதனால் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்தை யாரும் யோசிக்கலை, நான் புதுசாக யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லாம் நன்னா இருக்கு எனக்கு, ஆனால் என்னால் செயல்பட முடியவில்லை. ஏன்னா ஆரோக்கியம் இல்லை, கடன், சில பேருக்கு ஆரோக்கியம், சில பேருக்கு ஃபினான்ஷியல் செட்பேக்ஸ், ரெண்டுமே தீர்வதற்கான வழி பிறக்கக்கூடிய காலம். அப்போது இது வரைக்கும் உங்களை கட்டியிருந்த கயிறுகள்லாம் அருகும். ஃப்ரீ டு ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஏற்படக்கூடிய காலம். அற்புதமான காலம், வெற்றியை தரக்கூடிய காலம், முன்னேற்றத்தை தரக்கூடிய காலம் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம். நீங்கள் எந்த ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் சரி, யூ வில் ஹேவ் எ காம்படிட்டிவ் எட்ஜ். நினைக்கலாம் ஒரு விஷயத்துக்கு 50 பேர் போட்டி போடுறான்னு. அந்த ஒரு விஷயத்துக்கு 50 பேர் போட்டி போடுறான், ஆனால் செலக்ட் பண்ண போகிறது 3 பேரை, 2 பேரை. அந்த 2 பேரில் நீங்கள் ஒருவராக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சமாச்சாரங்களை எல்லாம் உருவாக்கி தரக்கூடிய காலமாக இது இருப்பதால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்க வேண்டியது நடக்காமல் இருந்தது, இனி நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 11ஆம் வீட்டிலேருந்து 12ஆம் வீட்டுக்குள்ளே வரார். இது ஒரு விதத்தில் நன்மை. எதில் நன்மைனா, 11 என்பது சொத்துக்கள், இதெல்லாம் பற்றி பேசுகிற இடம், நல்ல நண்பர்கள் எல்லாம். இதில் சில தடை கற்கள் ஏற்படும். ஏன்னா சனி செவ்வாய் பார்வையினாலே பேட்டில் ஜோன்னு சொல்லுவோம், அது மாறுவதால் ஏற்படும். ஆனால் 12இல் செவ்வாய் வரும்போது சில நேரங்களில் உஷ்ணாதிக்கம் சம்மந்தப்பட்ட தொல்லைகள் உடலில் ஏற்படும். அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. உடம்பில் எனர்ஜி லெவல் குறையும். ஏன்னா செவ்வாய் தான் உங்கள் ராசிநாதன். அந்த எனர்ஜி லெவல்லாம் என்ன ஆகுது, செகண்ட் ஹாஃபில் குறையிறது 14th அப்புறம். நன்மைகளையும் பார்க்கலாம். என்ன நன்மைகள்? 11ஆம் வீட்டில் புதன் உச்சமடைகிறார். ரொம்ப சிறப்புகள். நல்ல தொழில் விருத்தி, நல்ல ஒரு தன வரவுகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே போல்
10ஆம் வீட்டில் சுக்கிரன் 15ஆம் தேதி அன்னைக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரன் வரார். அப்போ தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தியை காண முடியும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் சிறப்பாக நடக்கும். காதல் போன்ற விஷயங்கள்லாம் நன்மைகளை தரும். நிறையா பர்சனல் லைஃப்பில் நல்ல முன்னேற்றம், அஃபிஷியல் மேட்டர்ஸும் பெட்டராக இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக என்ன சொல்லலாம்னா 10ஆம் வீட்டுக்குடைய சூரியன் 11ஆம் வீட்டுக்குள்ளே போனால் என்ன, தொழிலில் எனக்கு அபிவிருத்தி, நல்ல சம்பாத்தியம், அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதோடு இல்லாமல் 11ஆம் வீட்டில் புதன் உச்சன், அதோட சூரியன் சேர்ந்தால் புதாதித்ய யோகம்லாம் சொல்லுவோம். 11ஆம் வீட்டில் அது அமையும் போது சொத்து சேர்க்கைக்கு மிக மிக சிறப்பான ஒரு காலமாக அது அமையும். ரொம்ப நன்மைகள்லாம் ஏற்படும். எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு அனலிட்டிக்கல் சென்ஸோடு நீங்கள் செயல்படுவீங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறத ரொம்ப அழகாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. புத்தி வேலை செய்யும். எமோஷன்ஸில் பண்ணாமல் நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணி செய்வீங்க. உங்களுடைய செயல் வேகம் என்பது அதிகரிக்கும். அப்போ வாட் இஸ் லேக்கிங், எது பிரச்சனை? செவ்வாய் அவர் 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ஏகப்பட்ட ஐடியாஸ் எனக்கு. நான் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போனோம். ஆனால் இங்கே கார்பரேட்டர் அடைக்கும். அது 50-60 தான். அதாவது உங்கள் ஃபிசிக், உங்கள் எனர்ஜி லெவல். ஏன்னா அந்த செவ்வாய் 12 இருக்குது. அப்போ அதை பேலன்ஸ் பண்ணோம். இந்த வேகத்தில் தான் நான் இயங்கணும், இதுக்கு மேலே எதுனா நான் விழுந்துருவேன். அப்போ இந்த வேகத்தில் நான் செயல்படும் போது எந்த அளவுக்கு நான் என்னுடைய எஃபிஷியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், எங்கே நான் உதவிகளை பெற வேண்டும், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக டிசைட் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணிப்பீர்கள். அது சர்வ நிச்சயம். பிளானட்டரி பொசிஷன்ஸ் ஆர் டெஃபினெட்லி சப்போர்ட்டிவ். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் வயசானவங்க குறிப்பாக எனர்ஜி லெவல் குறையும். அதை கொஞ்சம் பார்த்துங்க. நல்ல போஷாக்கான உணவு, ஹெல்த்தியான ஒரு ஹேபிட்ஸு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் சனி. செயல் வீரர், நோ டவுட் அபவுட் இட். கொஞ்சம் கூட ஸ்லாக்னஸே இல்லாமல் வேகமாக செயல்படுவீர்கள். செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருக்கார். 5 கூடை செவ்வாய் 11 இருக்கார். உங்களுடைய திறமை வெளிப்படும், புகழ் ஏற்படும், நண்பர்கள் உதவுவார்கள், பெரியவர்களால் நன்மைகள் ஏற்படும், சொத்துக்கள் வாங்க முடியும். இதுபோல் பல நன்மைகள் ஏற்படும் செவ்வாய் மாறுவதால். அது 14th செப்டம்பர் நடக்கிறது. சுக்கிரன் 9ஆம் வீட்டில் செல்கிறார். வம்ச விருத்தி, நல்ல குழந்தை பாக்கியம், வீட்டில் சந்தோஷம், க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள், இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும் அந்த சுக்கிரன் 9ஆம் வீட்டுக்குள் நுழைவதால். அதே நேரத்தில் 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். இங்கே யார் இருக்காங்க? 9 குடைவனும் 10 குடைவனும் இணைந்து நிற்கிறார்கள். அதுக்கு பேர் தர்ம கர்மாதிபதி யோகம்னு பேர். ஆனால் இது கோச்சாரத்தில் அந்த குறிப்பிட்ட காலம். அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் முக்கியமான விஷயம் என்னென்னா, திடீர்னு உங்களுடைய புகழ், பெருமை, வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், 2ஆம் திருமணமாக இருக்கலாம், முதல் திருமணத்தில் தோல்வியாக இருக்கலாம், இது எல்லா சுப நிகழ்வுகளும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடப்பதுன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மிக பெரிய அளவு மாற்றங்களும் உயரத்தையும் தரக்கூடிய ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தருகிறது. சரி, அதுக்கான முயற்சி இருக்கா, அதுக்கான உழைப்பு இருக்கா, அதுக்கான கான்ஃபிடன்ஸ் இருக்கா? எல்லாமே இருக்கு. அப்போது இது எக்ஸ்க்ளூசிவாக சில நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது அமைய போகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சந்தோஷம், அஃபிஷியல் மேட்டர்ஸ்லேயும் பெரிய உயர்வு, சில நேரங்களில் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இதை விட சிறப்பான காலகட்டம் இல்லை. அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பெரிய உச்சாணி கொம்பல போயிடுவாங்க, டைரக்டர் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுறாங்க அவங்கள. அது போன்ற நிலைமைகள்லாம் ஏற்படும். இப்போ பார்த்திங்கன்னா நாட்டில் ஐயோ வேலை போயின்னு இருக்குன்றான், ஆனால் உங்களுக்கு வேலையில் உயர்வுகள் ஏற்படும், ரிவர்ஸு. அதனால் இது குறிப்பிட்டு சொல்கிறக்கூடிய அளவில் உங்கள் வாழ்க்கை நிலையை மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு காலம் அப்படிங்கிறத உறுதியாக இருக்குது. அது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சனி 3ஆம் வீட்டில் இருந்தால் உழைப்புக்கு பஞ்சமில்லை, தைரியத்திற்கு பஞ்சமில்லை, விவேகம், வேகம் எல்லாமே உண்டு. எங்கே நிதானமாக இருக்கணும் அங்கே நிதானமாக இருப்பீங்க,
எங்கே வேகமாக செயல்படணுமோ அங்கே வேகமாக செயல்படுவீங்க. சில நேரங்களில் முடிக்கவே முடியாதுங்கிற டாஸ்க்கை முடிக்கிற எபிலிட்டி எல்லாத்தையுமே சனி தரார். 2ஆம் இடத்தில் ராகு. சில நேரங்களில் நாம் பேசக்கூடாத விஷயங்களை பேசி தொலைச்சிடுவோம். அதில் கவனம் தேவை. முதல் ஹாஃபில் பெரிய மாற்றங்கள் இல்லை. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு சில மாற்றங்கள். அதாவது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போகிறார். சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் பெரிய யோகத்தை தரும். அதனால் 8ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறதுனால முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் என்னென்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், சில சுபமான விஷயங்களை பற்றிய ஒரு டிஸ்கஷன்ஸு, இதெல்லாம் நடக்கும். கையில் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் பணப்புழக்கம் கொஞ்சம் பெட்டராகிடும். அதே மாதிரி சில நேரங்களில் சில பெரிய விஷயங்களுக்காக கடன் வாங்கணும்னு நினைக்கலாம். அந்த கடனுக்கு நீங்கள் பேங்க் மேனேஜரையும் யாரையோ அப்ரோச் பண்ணும்போது அவங்க இணக்கமாக பேசுவார்கள். 9ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் இருப்பாங்க. அதுவும் ரொம்ப சிறப்பு. என்ன காரணம்னா 9ஆம் வீட்டுக்குடைய புதன் 9இல் உச்சம். அதிர்ஷ்டம், தெய்வ கடாட்சம், க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான பாக்கியம், சில பெரியவர்களுடைய ஆசைகள், தொழிலில் நம்ம செய்கிற தொழிலில் பர்ஃபெக்ஷன், இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு புது எனர்ஜி லெவல் உருவாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதால இந்த காலகட்டத்தில் நாம் எதை நோக்கி பயணிக்கிறோமோ, எது என்னுடைய இலக்கோ அந்த இலக்கு வசப்படும். அந்த அளவுக்கு உங்களுடைய சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய மிக சிறப்பான ஒரு காலம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ட்ரீம் கம் ட்ரூமா. இவன் என்னுடைய லெவலில் நான் எவ்வளோ தான் எதிர்பார்க்குறேன், அதை விட பெஸ்ட்டு கிடைக்கிறது எனக்கு. அப்படி ஸோ மிக மிக சிறப்பான ஒரு காலம், வெற்றியை தரக்கூடிய ஒரு காலம். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம்னு சொல்கிறத விட உழைப்புக்கேற்ற ஊதியம் 2 மடங்காக கிடைத்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட காலமாக இருப்பதால் வெற்றி வாய்ப்புகள் உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு மாதமாக அமையும். கும்பராசி. கும்பராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் சனி. உங்கள் ராசியில் இருப்பவர் ராகு. உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி இருக்கும் இடம் 2ஆம் வீடு. அப்போது உங்கள் ராசியில் ராகு இருந்தால் எப்படி இருக்கும்? தண்ணீரில் மீன் மாதிரி. மீன் பார்த்திங்கன்னா நீஞ்சிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது, பயங்கர சுறுசுறுப்பாக இருக்கும். அதை இன்னொரு விதத்தில் சொன்னால் ரெஸ்ட்லெஸ்ஸஸ் சொல்லலாம். அது போல் இருக்கிற ஒரு தன்மையை பற்றி பேசுகிறது. அப்போ பரபரப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கீங்க. 2ஆம் இடத்தில் சனி. பல விஷயங்கள் சொல்லணும், சொல்ல முடியல. ஏன்னா 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் சனி. சில செலவுகளை செய்ய எனக்கு மனமில்லை, ஆனால் அந்த செலவை நான் தான் பண்ணி ஆகணும். இதெல்லாம் தொந்தரவுகளாக அமைகிறது. அதே நேரத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், 6ல் சுக்கிரன் ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி 7க்கு வருகிறார். கொஞ்சம் பிரைட்னஸ் வந்துடுது. சுக்கிரன் யோகக்காரர். அப்போ 7ஆம் இடத்தில் சுக்கிரன் வரும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், தடைப்பட்ட சில சுப காரியங்கள், இதெல்லாம் நடப்பதற்கான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தருகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிய அளவுக்கு உதவிகரமாக இருப்பார். சில பேர் புதுசாக வீடு வாங்கலாம். அதனால் பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் த டோர்ஸ் ஆர் ஓப்பனிங் அப். சில தடைகள்லாம் நீங்கும். 8ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. சில பேருக்கு அப்பாவுடைய ஹெல்த்தை கொஞ்சம் அஃபெக்ட் ஆகலாம். ஏன்னா சூரியன் சனி பார்வை, சூரியன் 8க்கு போகிறார். அப்பா சிக்காக இருந்தால் தயவு செஞ்சு பார்த்துங்க. சில பேர் அரசாங்கத்தில் டீல் பண்ணும்போது அரசாங்கத்தில் சில தொந்தரவுகள் ஏற்படலாம். அது மினிஸ்டராக இருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம், இல்லை கவுன்சிலராக இருக்கலாம். அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா சரியாகும். இதெல்லாம் நடக்கும். அதே நேரத்தில் 8ஆம் இடத்தில் புதன் உச்சமாக இருக்கும்போது தனவரவு என்பது கூடும். சில பேருக்கு எதிர்பாராத பெரிய தனவரவுகளே வரும். அதுதான் நான் தமாஷா சொல்கிறேன். கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் பெற வேண்டியதை பெறுவீர்கள். எல்லாம் நடக்கிறது ஏன் அதெல்லாம் சொல்லி தானே ஆகிறோம். இதில் என்ன பெரிய ரகசியம்? ஏன்னா காலமும் நேரம் மாறுபடுகின்றன. அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பாலிடிக்ஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தானே எல்லாம். ஸோ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் நிறைந்த செல்வத்தை தருவார். 9ஆம் இடத்தில் யார் இருக்காங்க? செவ்வாய். தேவையில்லாமல் இருக்குது.
9ல் போயிட்டு செவ்வாய் உட்காந்தா. அப்போ என்ன நடக்கிறதுன்னா, சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்துட்டு சில விஷயங்கள் மன நிறைவை தராமல் இருக்கலாம். குறிப்பாக என் பிள்ளைனால எனக்கு பிடிக்கல, என் பிள்ளை இப்படி பண்ணுறான், என் பேரன் இப்படி இருக்கான், குடும்பத்தில் சில சலசலப்புகள் இதெல்லாம் ஏற்படும். ஐயோ என்ன இப்படியெல்லாம் இருக்கேன்னா, எந்த ஜோதிடரை பார்த்தாலும் ஒரு வார்த்தையில் ரிசல்ட் சொல்லுவாங்க. ஆமாப்பா 7.5 சனி இது கூட நடக்கலன்னா எப்படி அப்படின்றவாங்க. அதான் உண்மை. ஸோ அதில் வர தொந்தரவுகளில் சில தொந்தரவுகள் இப்படியே இருக்குது. சில பேருக்கு சொத்து தகராறுகள், கோர்ட் கேசஸ்லாம் நடக்கும். அது நடந்து கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரு முடிவு வருமானம் இப்போ வராது, கொஞ்ச நாள் ஆகும். ஸோ சில இடங்களில் மேடு, சில இடங்களில் பள்ளம், அது தொடர்ந்து இருந்துன்னு தான் இருக்குது. ஆனால் அதில் சில மாற்றங்களை தரக்கூடிய ஒரு காலம். அதுதான் இப்போ பேசுகிறேன். மாணவர்களுக்கு நல்ல நேரம் தான். ஏன்னா எப்போ புதன் உச்சமாகுதோ அப்போ அவனுக்கு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸு, படிப்பில் அவங்க எதிர்பார்த்த வெற்றிகள் இதெல்லாம் கிடைக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் மனோதைரியத்தை இழக்காமல் தைரியமாக செயல்படுங்கள். சில இடங்களில் நம்ம சில விஷயங்களை பேசுகிறோம், பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டியதை பேசாமல் விட்டாலும் தவறாக போயிடும். அதனால் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப், தப்பே இல்லை. ஏன்னா சனி என்ன பண்ணும், மென்று முழுங்கும். இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், சொன்னால் பிரச்சனை ஆகிடுமா? அதை சொல்லுவாங்க வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறதுன்னு. அது போல் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக பேசுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சில நேரங்களில் பல விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவாக, அதாவது நீங்கள் சில டிஃபிகல்ட்டிஸில் இருக்கலாம். இந்த டிஃபிகல்ட்டிஸை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலைன்னா அவன் சரியாகவே எதையும் பண்ணுறதில்லைன்னு உங்கள் மேலே பழிய போட்டுடலாம். இல்லையா இப்படி எப்படி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி தானே ஆகணும். அந்த தடைகளை உடைத்து பேச வேண்டியதை பேசுங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கும்போது சில நேரங்கள் அப்படி இருக்கும். ஸோ சில நேரங்களில் நம்முடைய ஒரு அறிவாற்றல், அந்த கால நேரம் பார்த்து பேசக்கூடிய அந்த டைமிங் சென்ஸு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருந்தால் நல்லாயிருக்கும். மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் இந்த ஒரு காலகட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஜென்ம சனி நடக்கிறது. எப்போவுமே சனியில் கொஞ்சம் கடுமையான ஒரு போக்கு அப்படின்னா அது ஜென்ம சனி, அஷ்டம சனின்னு நான் சொல்லுவேன். அப்போ ஜென்ம சனி உங்களுக்கு நடக்கிறது. அப்போ ஜென்ம சனி என்ன செய்கிறார், 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். குறிப்பாக தொழிலில் பிரச்சனை, மனதிலே குழப்பம், தைரியமின்மை இதெல்லாம் ஏற்படும். இது சனியுடைய பார்வை. அதே நேரத்தில் குரு 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதால் செய்கிற செயல்களில் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு, மற்றவர்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய அளவில் சிறப்பான செயல்பாடுகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதால சனி 10ஆம் இடத்தை பார்த்தாலும் குருவும் 10ஆம் இடத்தை பார்ப்பது மிக சிறப்பு. அதனால் பிரச்சனைகள் ஏற்படாது தொழிலில். ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத சில பிரச்சனைகள்லாம் உருவாகலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது கூட 14ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறது, ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே நடக்கிற பிரச்சனை எல்லாம் வரும். ஏன்னா சனியும் செவ்வாயும் நேராக பார்த்துக்கிறாங்க. அது 7ஆம் வீட்டில் செவ்வாய், அது பாரா. 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய் 8ஆம் வீட்டுக்கு மாறிடுவார். அது ஒரு விதத்தில் நன்மை. தடைப்பட்ட ஃபினான்ஸுங்கிறது ஃப்ளோ பெட்டராக இருக்கும். ஏன்னா செவ்வாய் 8க்கு போனாலும் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இது பாசிட்டிவ். அப்புறம் சுக்கிரனை பொறுத்த வரையில் 5ஆம் இடம் என்பது சிறப்பு தான். ஆனால் அந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், சூரியன் 7ஆம் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. அப்போ என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபில் உறவு முறைகள் சீர்படும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவாக இருக்கலாம், இல்லை திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை புதுசாக நான் தொழில் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணும்போது அதுக்கான நல்ல சூழல்கள் இதெல்லாம் உருவாகக்கூடிய ஒரு காலம். இருந்தாலும் ஜென்ம சனி என்பது கால தாமதத்தை ஏற்படுத்தும். அதே போல் பெரியவங்களுடைய ஹெல்த்துக்கு சில நேரங்களில் அட்டென்ஷன் தேவை தான். அதாவது நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு அவனை கொண்டு போகிறது எல்லாம். குறிப்பாக நம்ம பெற்றவங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருக்கலாம். ஸோ அதுக்கு அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு என்ன உதவிகளை செய்யணுமோ அதை செஞ்சால் உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படும் போது
இந்த மாதத்தில் சில தொல்லைகள் இருந்தாலும் சில நன்மைகளும் நிச்சயமாக ஏற்படும், குறிப்பாக 15 தேதிக்கு அப்புறம். அதனால் ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. தைரியமாக செயல்படுங்க. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.